ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள லிட்டா புலவா. இது புதன்கிழமை ஈவினிங் எடுத்த மினி விலாக் தான் இது. எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் வந்து வளருது. அது வந்து என்ன ரகத்தில் உள்ள மாமரம்னே தெரியல. சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு புளிப்பு. குழம்புல பட்டமே குழம்ப தாண்டி இது இப்போ ரொம்ப புளிக்குது. இருந்தாலும் மாங்காய் வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. இது எங்கள் சித்தி வீட்டுக்காக தான் மாங்காய் வந்து நான் பறித்தேன். பறிச்சுட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பா, ஏன்னா எங்கள் ஊரில் வந்து வெள்ளிக்கிழமை காப்பு கட்ட போகிறாங்க. அதனால் அப்பா வந்து மீன் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. குளத்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நாங்கள் வந்து இது பண்ணிவிட்டு சித்தி வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. இது வந்து வெங்காயம்லாம் உரிச்சிட்டு அதில் உள்ள குப்பையெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சமாக தேங்காய் மட்டும் திருவி கொடுத்துட்டு குழம்புமே சூப்பராக இருந்துச்சு. குழம்பு நார்மல் வந்து கடல் மீனில் கூட அவ்வளோ கொழுப்பு இருக்காது. இந்த மீன் செம்மையாக நல்லாவே கொழுப்புலாம் இருந்துச்சு. இதில் சனையுமே நிறையா இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு குழம்பு. ரசம் வச்சு சாதம். இந்த சனை வறுவல் வந்து உங்களுக்கு பிடிக்குமா? மீனோட சனை வறுவல் உங்களுக்கு பிடிக்கும்னா எனக்கு கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே செய்வோம். இது அடை மாதிரி செய்வோம். நார்மலாக வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிப்போம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஒரு 8 மணி ஆயிடுச்சு. நான் குளிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சா பேசி முடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு குளிக்கிறதுக்கு மணி 8 ஆகிடுச்சு. குளித்து முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்து மல்லிகைப்பூ வாசத்துக்கு வேணாலும் வாங்கி ஒரே நாள் வேணால் வச்சுக்கலாம். நான் டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கணும் முடியாது. ஏன்னா சீக்கிரமே வாடி போயிடும். ஓகே, உங்கள் வீட்டிலே இன்றைக்கி என்ன சாப்பாடுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.